மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், வாக்கு, வருமானம் இந்த ஸ்தானத்தில் இதுவரைக்கும் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சிக்கல்கள் இருந்திருக்கும். உங்களுடைய வாக்கின் மூலமாக பலவிதமான சிக்கல்களை பார்த்துருப்பீங்க, பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய லெவலில் தொல்லைகளை அனுபவிச்சிருந்திருப்பீங்க. இது வரைக்குமே ராசி அதிபதி தான் இருந்தாலுமே சனி பகவான் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்மை, நீதி, நியாயம். ஓகேங்களா? அப்போது உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விதமான விஷயங்களுக்கும் சனி பகவான் தான் முக்கியமான பங்களிப்பாக இருக்கார் மகர ராசிக்கு. அவரே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சிக்கல்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போயிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவலில் போய் பலவிதமான சிக்கல்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சிருந்துருப்பீங்க. இப்போ இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ரகதியிலேருந்து நிவர்த்தி ஆகின்றார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு குடும்ப சூழ்நிலை இருந்தது இல்லையா, அதை விட பெட்டர்மெண்ட்டாக இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? குடும்ப நபர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மட்டுமே எல்லாருமே சேர்ந்து நின்று கைகோத்து நிற்பாங்க. அது மாதிரி வருமானம் உயரும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே எல்லா விதமான காரியங்களையும் அழகாக சாதிச்சுக்குவீங்க. ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பு. எல்லா விதமான நன்மைகள் எல்லாமே நடக்க போகுது. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனங்கள் வாங்கலாமா, இல்லை அப்படின்னா ஒரு வீடு அக்ரிமெண்ட்லாம் எல்லாமே போடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. தாராளமாக எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த வாகனங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா வாகனத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க நீங்கள் வெளியில் போகும்போது அது சம்மந்தமான அந்த இன்சூரன்ஸு இந்த விஷயங்கள் இதெல்லாமே கவனமாக வச்சுக்கோங்க. அதன் மூலமாக சின்ன செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு பராமரிப்பு செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க, நம்ம இருக்கிற இடம் தானே, நம்ம இருக்கிற இடத்த நல்லபடியாக பராமரிப்புங்கிறது நல்லபடியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. சனி பகவானுடைய, அதாவது உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். அவருடைய வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் எல்லாம் இருந்தது இல்லைங்களா? இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான வழக்குகள்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இதுக்கப்புறம் தீரப்போகுது. இதுக்கு எல்லாத்தையுமே நிவர்த்தி ஆக போகுது. ரொம்ப நாளாக வராமல் நம்மளை இழுத்து அடிச்சுட்டு இருந்த சில கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுடைய கைகளுக்கு சேரும். அதாவது நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட யார்கிட்டையாவது ஒரு பெரிய அளவில் அமௌண்ட்டு கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே திரும்பி வராமல் ஒரு சிக்கலில் மாட்டியிருந்திருப்பீங்க. அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதிகிறதுனால தொழிலில், லாபத்தில் சின்ன சின்ன அதாவது எதிர்பார்த்த லாபங்கள் வரதில் பார்த்திங்கன்னா சின்ன குறைபாடுகள் இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கங்க. உயர் பதவிகளில் சின்ன சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் நினைத்த மாதிரியான உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்துடலாம். உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். இந்த விஷயம் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸை மட்டும்தாங்க பார்க்கலாம்.